வணக்கம். மெஜஸ்கோ கம்பெனி ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ட்ரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமா இருக்கிற மாரி தான் தெரியுது. அவங்க கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தான் பைபேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அத நிறைவேத்துனாங்க. இன்னைக்கு டிசம்பர் 15ஆம் தேதி அவங்க இன்ட்ரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தியான வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. சரிங்க. மெஜஸ்கோ கம்பெனியோட பைபேக் தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன ரீகேப். அக்டோபர் 8ஆம் தேதி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூடி பைபேக் அப்ரூவல் குடுத்திருந்தாங்க. 74,70,540 ஷேர பைபேக் பண்ண போறதாகவும், ஒரு ஷேருக்கு ரூ. 845ன்னு நிர்ணயிச்சு டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக்க நிறைவேத்துனாங்க கம்பெனி. ஸோ இன்னைக்கு டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு பெரிய டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட க்ளோசிங் பிரைஸ் நேத்து டிசம்பர் 14ஆம் தேதி ஷேர் பிரைஸ் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 973.60. இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்கிற நேரம் டிசம்பர் 15ஆம் தேதி காலையில் 987ல் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு. ஸோ நேற்று க்ளோஸை விட 1.38% அதிகமாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மெஜஸ்கோ கம்பெனி ஏஎஸ்எம் பட்டியலில் ஸ்டேஜ் 1ல் இருக்குது. ஸோ ஏஎஸ்எம் பட்டியல்னா என்ன, அந்த பட்டியலில் ஒரு ஸ்டாக் இடம் பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இன்வெஸ்டர்ஸ் அதை அணுகணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தோங்க. அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஏஎஸ்எம் பட்டியலில் இடம் பிடிச்சிருந்தது ஒரு ஸ்டாக்னா இன்வெஸ்டர்ஸ் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு அறிவுறுத்துறாங்க. சரிங்க, விரைவாக இந்த டிவிடெண்ட் டீட்டெயில்ஸை விரைவாக பார்த்துடலாம். ஸோ டிசம்பர் 15ஆம் தேதி அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூடி இன்ட்ரிம் டிவிடெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹974 ஒரு ஷேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குங்க. இது வந்து ஃபேஸ் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது 19,480% அதிகமாக இருக்குது. ஸோ பிரம்மாண்டமான ஒரு டிவிடெண்ட் மாதிரி தான் தெரியுதுங்க. ஸோ டிசம்பர் 14th க்ளோசிங் ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீ ஷேர் கொடுக்குற மாதிரி தான், ஒரு போனஸ் ஷேர் ஃப்ரீயாகவே சும்மா கொடுக்குற மாதிரி தான் கணக்கு தெரியுது. ஏன்னா டிசம்பர் 14 க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 973.60, கொடுக்குற டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 974. சரிங்க, இது மொத்தம் எவ்வளோ செலவாகுது கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,788.4 கோடி ரூபாய்கள் இதுக்கு செலவாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி எக்ஸ்டேட்டும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 23 டிசம்பர். ஸோ இதில் நமக்கு பங்கு கொள்ளணும் அப்படின்னா எக்ஸ்டேட்டுக்கு ஒரு நாள் ஒர்க்கிங் டே முன்னாடி நம்ம ஸ்டாக்கை வாங்கி விற்காமல் வச்சுருந்துருக்கணும். ஸோ இது ஒரு பெரிய டிவிடெண்ட்டாக தான் தெரியுதுங்க. ஸோ கம்பெனி இன்னைக்கு காலையில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சப்மிட் பண்ண லெட்டரில் இந்த தகவல்கள் அனைத்தும் இருக்குது. சரிங்க, இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றதையும், இந்த கம்பெனி பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியும்னா அதை பற்றியும் தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.